கண் அழுத்தம் அப்படின்னா அது வந்து குளுக்கோமான்னு சொல்றாங்க. அதாவது கண்ல வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் ஒரு திரவம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு பிரஷர் அதுல வந்து அது ரொம்ப அதிகமா தங்கும் பொழுது பிரஷர் அதிகமாகும். அப்போ பார்வை நரம்புகள் பாதிக்கப்படும். இதுதான் வந்து குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. கண்ணுல வந்து எனக்கு பிரஷர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த குளுக்கோமா வந்து சீக்கிரமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாது. இது வந்து நம்ம அடிக்கடி கண் செக் பண்ணும்பொழுது கண்டிப்பா அது தெரிஞ்சதுன்னா இமிடியட்டா நீங்க அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல கூட வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் எங்களால பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளுக்கோமால வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிறதே கூட கொஞ்சம் பார்வை மங்கலா இருக்கும். அவங்க அதை கண்டுக்கவே வேணாம். ஆனா நேரா எப்போ பார்வை மங்குதோ அப்ப மட்டும்தான் அவங்க வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட ஓடுவாங்க. அதனால சைட்ல இருந்து நம்ம பார்வையில எந்த ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குளுக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்துட்டு அக்குபங்சரை நம்பலாம். குளுக்கோமா நிறைய பேருக்கு சரிப்படுத்தி இருக்கும். குளுக்கோமா வந்துட்டு தீர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா அது ஃபுல்லா பார்வை போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோமாக்கும் நம்ம வந்துட்டு யாருதான் காரணமா இருப்பாங்கன்னா கண்டிப்பா லிவர், கால் பிளடர், கண்டிப்பா கால் பிளடர் அண்ட் யூரினரி பிளடர். ஸோ இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்பொழுது பிரெயினையும் நம்ம வந்து ஸ்கேல்ப் அக்குபங்சரும் ட்ரீட் பண்ணுவோம் இது கூட சேர்த்து. ஸோ தட் குளுக்கோமா கண்டிப்பா சரியாகும். இதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால நீங்க வந்து பார்வை கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் நீங்க வந்து கண் மருத்துவர்கிட்ட போயிட்டு கண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா அவங்க வந்து மெடிசன் கொடுத்து பண்ணாலும் பண்ணலாம். இது வந்துட்டு சம்டைம்ஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு கண் டிராப்ஸ் இருக்குங்களா, கண்ணுக்கு போடுறது டிராப்ஸ் கொடுப்பாங்க. சில பேருக்கு ட்ரைனஸ், அதனால வந்து எனக்கு எல்லாம் டியர்ஸ் அதிகமா வருது அப்படின் போது சில பேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஐ டிராப்ஸ் வந்து சிலது வந்து ஸ்டீராய்டும் மிக்ஸ் பண்ண ஐ டிராப்ஸ் இருக்குது. ஸோ சில நேரங்கள்ல அவங்க கண்டினியூஸா அந்த ஸ்டீராய்டு ஐ டிராப்ஸை யூஸ் பண்ணா கூட இந்த குளுக்கோமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இதுதான் வரும், பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கும் கண்ணில் வரும். ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்க வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சா 40 வயசுக்கு மேல எல்லாருமே வந்து ஒரு முறை டெஸ்ட் பண்ணி நமக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. அதனால நீங்க வந்துட்டு சுகர் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி நீங்க ஒரு வாட்டி ஐ செக்அப் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா போகலாம். அந்த மாதிரி ஐ டிராப்ஸ் ஏதாவது கொடுத்தா சில பேர் வருஷ கணக்கா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அது வந்து அந்த பிரச்சனை இல்லைனா கூட இல்லை இது போட்டா எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் போய் டாக்டர் கிட்ட கேட்கறதே கிடையாது. அவங்க வந்து அதை 2-3 வருஷத்துக்கு கூட இந்த அதே டிராப்ஸை வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி போட்டா கூட இந்த குளுக்கோமாக்கு கொண்டு போய் விடும். அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அளவுல இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இருக்கு குளுக்கோமான்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வாங்க. அக்குபஞ்சர் வந்து கண்டிப்பா குளுக்கோமாவை சரிப்படுத்தும். கண்டிப்பா நீங்க வந்து சந்தேகம் இல்லாம வாங்க, கண்டிப்பா நம்ம சரிப்படுத்தி தரோம்.